ஹலோ எவ்ரிஒன். எனக்கு நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருக்கீங்க. நீங்க படிச்சிடுறீங்க, மறந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் யூஸ் பண்ற 5 மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் டே ரிவிஷன். நான் இன்னைக்கு என்ன படிச்சு முடிக்கிறனோ, அது வந்து நைட்டுக்குள்ள 10 மினிட்ஸ் ஆச்சு நான் ரிவைஸ் பண்ணிட்டு தான் தூங்குவேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, 1-3-7 இந்த ரூல். ஃபர்ஸ்ட் டே நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து தேர்ட் டே மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும். தென் வந்து செவன்த் டே நீங்க இன்னைக்கு படிக்கிறீங்கன்னா 7வது நாள் வந்து மறுபடியும் அந்த டாபிக்கை வந்து ரிவைஸ் பண்ணணும். தென் உங்களுக்கு லாங் டைம்ல வந்து மெமரியில நிற்கும். தேர்ட் ஒன் என்னன்னா, டீச் சம்ஒன். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. உங்கள மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்ல யாருமே இல்லன்னா மிரர் முன்னாடி போய் நின்னுட்டு கூட உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. லாங் டைமுக்கு வந்து மெமரியில இருக்கும். ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் ரீகால். நீங்க படிச்சு முடிச்ச உடனே புக் க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்காம உங்களுக்கு அந்த டாபிக்க பத்தி என்ன பிரெயினுக்கு வருதுன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து எஸ்ஸே எழுதுறதுக்கு கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபிஃப்த் ஒன் என்னன்னா, ஷார்ட் நோட்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ். அதாவது நீங்க படிக்கிறது எல்லாமே எஸ்ஸே மாதிரி தான். அதுல வந்து கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போது, ஓ இந்த நோட்ல நம்ம இந்த பேஜ்ல பார்த்தோம் அப்படின்றது வந்து அப்படியே மனசுல பதியும். இது வந்து குயிக் ரிவிஷனுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சமச்சர் புக் அவுட் சோர்ஸ் அதை படிக்கணும், இதை படிக்கணும் நீங்க படிச்சாலும் ரிவிஷன் பண்ணலன்னா வந்து வேஸ்ட் தான். இந்த டிப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்றேன். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.